கனமழையால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் அறுவடைக்கு தயாரான 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திக். கனமழையால் கள்ளக்குறிச்சியில் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றனர். விவசாயிகளினுடைய வருத்தம் என்ன? அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உட்பட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழையானது பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்திருந்தது. மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில நேற்று நள்ளிரவு முதலே பாத்தீங்கன்னா மழையானது பொதுவாக மாவட்டம் முழுவதும் சராசரியாக பெய்தது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் எனில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து நேற்று நள்ளிரவு முதல் பெய்து வந்த கனமழையின் காரணமாக அந்த சங்கராபுரம் மற்றும் கீழப்பட்டு மேலப்பட்டு அதே போல கடுவனூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் நெற்பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டு இருக்கிறார்கள். இந்த நெற்பயிர்களில் இந்த மழையினுடைய தண்ணீரானது வயல்வெளியில் முழுவதுமாக சூழப்பட்டு நெற்பயிர்கள் அனைத்துமே நீர் சாய்ந்து கிடக்கிறது. மேலும் நெற்பயிர்களை அதை முழுவதுமாக சேதமடைந்திருக்கும் காரணத்தினால விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்து வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே பெஞ்சல் புயலின் காரணமாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட ஏக்கர்ல விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருந்தது. அதனை மீண்டும் அந்த விவசாயிகள் தண்ணீரை வடிய வைத்து மீண்டும் அந்த நெற்பயிர்களை அதனை காய வைத்து அது மீண்டும் அதை அறுவடைக்கு தயாராக வைக்கக்கூடிய நிலையில நேற்று பெய்த மழையின் காரணமாக திரும்பவும் பல்வேறு இடங்கள்ல இந்த நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால நேற்று இரவு மட்டும் பெய்த மழையின் காரணமாக சுமார் 500 ஏக்கருக்கு மேலாக இந்த நெற்பயிர்கள் முழுவதுமாக சாய்ந்து பாதிப்படைந்திருக்கிறது. விவசாயிகள் ஏற்கனவே தமிழக அரசுக்கு அவர்களுடைய விவசாய நிலத்துக்கு ஒரு ஏக்கருக்கு 20,000 பணம் கேட்டு கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். தற்போது மேலும் பாதிப்பு அடைந்து தீவிரமாக இருக்கும் காரணத்தினால் விவசாயிகளுடைய முற்போக விவசாயமும் பாதிப்படைந்திருப்பதாகவும் அவர்கள் வேதனையாக கருதுகிறார்கள். எனவே தமிழக அரசு மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடுகளை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்பால் ஏற்கனவே 10,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ள நிலையில் கள்ளக்குறிச்சியில் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் தற்போது பெய்த மழையில் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கார்த்திக்.